அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சரி, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த சேனலை வீடியோ போட்டு. ஏன் அப்படின்னா, எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு, அந்த சேனலை டெவலப் பண்ணணும்ன்ற ஒரு இதுல இதை கரெக்டா கவனிக்காம விட்டேன். பட் நான் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஸோ அதனால தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் வந்திருக்கேன். சரி, அப்புறம் என்னடா போட போறேன் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ பைபிள் போட்டுட்டு இருந்தோம். பட் நிறைய பேர் சொன்னதுன்னா உங்களுக்கு இன்னும் பைபிள் புரியல அப்படின்னாங்க. சரி, நமக்கு பைபிள் தான் புரியல. அப்போ நம்ம ஒரு இந்து. சரி, நம்ம இந்து இருக்கக்கூடிய மனு தர்மம் சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கான விளக்கங்கள் என்னென்ன இருக்கு? மனு தர்மம்னா என்ன? அதுல என்ன நிறை குறைகள் இருக்கு? அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல நம்மளால அதை வாழ முடியுமா? அதை கடைபிடிக்க முடியுமா? அதுல இருக்கிறது சரியா தவறா? இல்ல அதை சொன்னவங்க என்ன காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இது கண்டினியூஸா என்னங்கிறத பார்த்து ரொம்ப சின்ன புக் தான், வேகமா முடிச்சிடலாம். சரி, வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போல இதுலயும் PDF போட்டுறேன், எல்லாம் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த புக்கோட பேர் பாத்தீங்க அப்படின்னா மனுநீதி என்னும் மனு தர்மம் அப்படின்ற ஒரு புக் தான். இது இந்து புக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்துல மகாபாரதம், பகவத்கீதை இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கிற இடத்துல இது ஒரு மனுசாஸ்திரம் அப்படிம்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி எல்லாம் வாழணும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கக்கூடிய புக்குன்னு சொல்லி இருக்காங்க. பட் அதுல என்ன இருக்குங்கிறத நம்ம ஸ்டைல்ல அலசி ஆராய்ஞ்சிருவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலி இந்த புக்ல நான் அந்த ஆசிரியர் உரை அப்படின்னு எல்லா புத்தகத்திலுமே இருக்கும். சோ அதுல என்னன்னா, இதுல இவங்க சொல்லி இருக்கிறது பாருங்க. உலகில் வாழ வேண்டிய முறையை ஒவ்வொரு ஜீவனுக்கும் எடுத்துரைத்து நற்கதிக்கு வழிகாட்டும் நூலே இந்த மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாருங்க. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, தற்காலத்தில் மனு தர்ம சாஸ்திரத்தை பற்றி வாதங்களை கேட்கும் நிலை உள்ளது. பிரதானமாக ஜாதி விஷயத்தை பற்றியே அனைவரும் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனு பகவான் பிராமணர்களை உயர்த்தி கூறியுள்ளதாகவும் சூத்திரர்களை தீண்டத்தகாதவர்கள் என கூறுவதாகவும் வீண் பழி சொற்கள் பேசுகிறார்கள். இது மிகவும் தவறு. மனிதன் தானாக படைத்துக் கொண்ட ஜாதிகளில் தான் தீண்டாமை உள்ளது. பாத்தீங்களா, ஒரு இந்து சமய புத்தகங்கிறத விட இந்த புத்தகத்துல இந்த மாதிரி நல்ல விஷயத்தை சொல்லிருக்காங்க. மனிதனால உருவாக்கப்பட்ட ஜாதியில தான் தீண்டாம இருக்கு, எங்க கிட்ட எல்லாம் கிடையாது. நீங்களா உருவாக்கி நீங்களா பண்ணிக்கிறீங்க, இதுக்கு எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் யாரும் இதை குறை சொல்லக்கூடாது. ஓகேவா? எப்ப பார்த்தாலும் சாஸ்திர புத்தகத்தை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. அதனாலதான் பாருங்க, அவங்க முன்கூட்டியே எச்சரிக்கையோட சொல்லிட்டாரு, இதுதான்ப்பா, இதுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. பிரம்மதேவர் உலகை படைத்து அது கட்டுக்கோப்பாக நடக்க வேண்டி 4 பிரிவினராக மனிதர்களை படைத்தார். பிராமண, சத்ரியா, வைஷ்யா, சூத்திரா என்னும் 4 ஜாதிகளை தீண்டாதவர்கள் என்று எவருமே கிடையாது. சூத்திரர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று மனு எங்கே கூறியிருக்கிறார்? பிராமணர்களையோ உயர்த்தி கூறுவதாக பழி சுமத்தப்படும். மனு பகவான் ஒரு பிராமணர் அல்லவே, அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிகின்ற சத்திரியரோ அல்லவே. மனு பகவான் எடுத்துரைத்த தர்மங்கள் வாழ்வியல் சட்டங்கள். இந்த சட்டங்கள் மனிதர்கள் ஆனந்தமாக இவ்வுலகில் வாழவும் ஆனந்தமாக பரலோகத்தை அடையவும், மேலும் பிரம்ம, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரியர் என்னும் 4 பிரிவினருமே பிரம்மதேவனிடம் இருந்து தோன்றியவர்கள் தானே. இந்த விஷயத்தை பற்றி மட்டுமின்றி இந்த நூலில் உள்ள பல விஷயங்களுக்கு விளக்கம் கூறப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஆயினும் அப்படி விளக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது உங்கள் கையில் உள்ள புத்தகத்தை போன்று 3 மடங்கு புத்தகத்தை எழுத வேண்டியிருக்கும். அந்த நூலை எமது சிஷ்யர்களின் யாரேனும் எழுதலாம். ஸ்ரீ ஆனந்த ஆஞ்சநேயர் திருவுளப்படி அது நடக்கட்டும். இப்போது நான் உங்களுக்கு கூறும் முக்கியமான விஷயம் இதுவே. இந்த நூலை ஒரு முறை படித்துவிட்டு நான் படித்து விட்டேன், இதில் இப்படி சொல்லி இருக்கின்றது, இது சரியில்லை அது சரியில்லை என்று பேச வேண்டாம். ஓ பரவாயில்லையே, அவங்களே சொல்றாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னா யாரும் பேசவானா, இஷ்டம் இருந்தா படி, கஷ்டமா இருந்தா தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சரி, என்னதான் பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு முறை படித்தவுடன் இந்த தர்ம சாஸ்திரத்தை புரிந்து கொண்டு விட முடியாது. மீண்டும் படிக்கும் போது சிறிது புரியும். அதற்கடுத்த முறை படிக்கும் போது மேலும் சிறிது புரியும். பல முறை படித்தும் ஆழ்ந்து படித்தும் ஆராய்ந்து படித்தும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்ப ஒரு தடவை படிச்சா உங்களுக்கு தப்பான ஒரு கண்ணோட்டம் வந்துரும். நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு விஷயத்தை எப்படி சொல்றதுன்னா, நாம கண்டினியூஸா ஒரே விஷயத்தை படிக்கிறக்கோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டே இருந்தோம்னா அது நம்ம ஆள் மனசுக்குள்ள போய் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். சோ நம்ம அதனுடைய படிதான் நம்ம நடப்போம் ஆட்டோமேட்டிக்கா. சோ அந்த விஷயத்தை தான் இந்த இதுல அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. நீ அடுத்தடுத்து இதை பல தடவை படிச்சாலே போதும், நீ இதுக்கேற்ற மாதிரி மாறிடுவ அப்படிங்கறத இந்த இடத்துல இவர் சொல்றாரு. சோ அடுத்து என்னதான் இருக்குன்றதை பாத்துறோம். அவ்வாறின்றி மேலோட்டமாக படித்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு நான் சிற்றறிவுக்கு எட்டிய அளவிற்கு விமர்சனம் செய்யும் அருகதை எந்த மனிதனுக்கும் கிடையாது. மனிதனுக்கு விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இதை மனிதனுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க? அப்ப நீங்க இதை எழுதாமலே விட்டுருக்கலாமே. பாத்தீங்களா, அதாவது நீ தான் படிக்க போறீங்க, மனுஷங்க தான் படிக்க போறீங்க, அதாவது மக்கள் நம்ம. சோ இவரை எடுத்த உடனே இங்க பாருங்க, இது யாருமே குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ற அளவுக்கு இங்க யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, பார்க்கலாம் இல்ல என்னெல்லாம் உருட்டி வச்சிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அத்தகைய பாவத்தை யாவரும் செய்யாதீர்கள். அதாவது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் இல்ல, இப்ப நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், நிறைய விஷயங்கள்
விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். இதை ஒரு தடவை படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அதை பிடிக்கலன்னா விட்டுறோம், இல்லைன்னா அதை பத்தி குறை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்படி குறை சொன்னாலே அது பாவம் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு மனுஷன் வந்து கேள்வி கேட்கறதுக்கும் நீ செய்த தவறு இதை குறை சொல்றதுக்கும் ஆரம்பிச்சானோ அன்னைக்கு இருந்தா ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையில மேம்படுத்தி வர ஆரம்பிச்சான். சோ இப்படி வந்து குறை சொல்றதே தப்பு, அது பாவம் அப்படின்னா இது வந்து எடுத்தோடனே அப்படி நல்ல மாதிரி பேசிட்டு கடைசியில் ஒரு மிரட்டல் எடுக்கிற மாதிரி பேசுறாங்க. நான் சொல்லல, இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. அதுக்காக வந்துட்டு ஆரம்பத்திலேயே வர மிரட்டுவீங்க. சரி, உள்ள என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த மனு அப்படின்றது யாருன்னு சொல்லிடுறேன். அதாவது மனு நீதி அப்படின்றத இந்த புக்கோட பேரு. பட் மனுன்றது வந்து ஒரு சித்தர் சம்திங், அந்த எழுத்தாளர் இந்த மாதிரி வந்து குறிக்குது. சோ வந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில எழுத்துக்கள் எழுதுறதும் நிறைய ஞானங்களை பெற்று வாழக்கூடிய ஒரு சித்தர் மாதிரி அப்படிதான் இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. சோ வந்து இதுல எந்த அளவுக்கு என்னென்னலாம் உண்மையை சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அத்தியாயம் 1. இதுல இந்த மனமோகர மகர்ஷி சம்பிக மகராசியாய பிரித்யபூஜாய யதர்னன்யாய மிதம் வச நமபதாயே அப்படின்னு போட்டிருக்குது. சோ அதுக்கான அர்த்தம் என்னங்கிறத தான் கீழே ஃபுல்லா போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். யகாக்ராய சித்தத்தோடு அமர்ந்திருந்த மனுவை அணுகிய மகரிஷிகள் அவரை முறைப்படி வணங்கி இவ்வாறாக சொன்னார்கள். அதாவது அந்த மனுன்ற சித்தர் வந்து ஆக்சுவலி ரொம்ப அமைதியா சாந்தமா உட்கார்ந்து ரிலாக்ஸா இருக்காரு. அதாவது எந்த ஒரு பதட்டம் இல்லாம எந்த ஒரு அவசரம் இல்லாம ரிலாக்ஸா இருக்காரு. அந்த நேரத்துல சில மகரிஷிகள் அங்க வர்றாங்க. சோ அவங்க வந்து சித்தர்கள், சித்தர்களுக்கு அடுத்து கீழே இருக்கிறவங்க அப்படின்ற கேட்டகரி வைஸா தான் வச்சிருக்காங்க இவனை. சோ அப்படி இருக்கிறவங்க அங்க வர்றப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் சில பேசணும் அப்படின்னு போன உடனே வணக்கம் சொல்லிட்டு எப்பயும் போல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மித்தது என்னங்கிறதையும் பார்த்துருவோம். மகரிஷிகள் சிலருக்கு தங்களுக்குள் ஏற்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று உத்வேகம் ஏற்பட்டது. தர்மம், அதர்மம், காமம், மோட்சங்களை பற்றி நாணம் முழுமையாக கைவர பெற்றவனான மனு பகவானை அணுகினால் தங்கள் சந்தேகங்கள் தீரும் என்ற தீர்மானத்தோடு அவர்கள் மனுவின் இருப்பிடம் வந்தார்கள். அங்கே சில நாட்கள் தங்கி இருந்தார்கள். ஒரு சமயம் மனு நீச்சலனமாக சாந்தமாக ஓரிடத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தார்கள். இதுவே தக்க தருணம் என்று அவரை அணுகினார்கள். கோபதாபங்கள் முதலான உணர்ச்சிகளில் ஆளாமலும் பரபரப்பான காரியங்களில் ஈடுபடாமலும் ஏதோ ஒரு காரியத்தில் முனைப்பாக ஈடுபட்டிராமலும் இருக்கும்போதுதான் ஒருவன் தெளிவான நாணத்தோடு சிந்தனையோடு இருப்பார். மகான்கள் கோபதாபங்கள் முதலானவை இராது. ஆனால் தீர்க்கமான சிந்தனையில் தீவிரமாக ஆழ்ந்திருக்க இடம் உண்டு. அவ்வாறல்லாமல் சாந்தமான மனதோடு வேறு வேலைகளில் ஈடுபடாமல் விசிந்திரியாக இருக்கும்போது மகான்களை அணுகி தங்கள் சந்தேகங்களை கேட்டால் நிச்சயமாக நல்ல முறையில் சந்தேகங்கள் தீரும். எதற்காக அணுகுகின்றோமோ அந்த காரியம் ஈடேறும். ஆகவே மகரிஷிகள் நேராக போனோம் கேட்டோம் என்றிராமல் மனுவானவர் நீச்சலனமாக அமர்ந்திருக்கும் தருணத்திற்காக காத்திருந்து தக்க தருணம் வாய்ந்ததும் அவரை அணுகி வணங்கி தங்கள் சந்தேகங்களை கேட்க தொடங்கினார்கள். சோ இதுல வந்து சொல்றது என்ன அப்படின்னா சில மகரிஷிகள் வந்து மனு அப்படின்றவர் வந்து பாக்குறதுக்காக வர்றாங்க. சோ அவர் ஒரு சித்தர், பட் இதுல கடவுள்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடவுளா இருக்க வாய்ப்பு இல்ல, சித்தர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சோ அப்படி இருக்கிறப்ப அவங்கள தேடி வந்துட்டு எதுக்காக வர்றாங்க அப்படின்னா எப்பயும் போல இந்த தர்மம், அதர்மம், காமம், கோபம் இது எல்லாத்தையும் வந்து எப்படி நம்மளுடைய அந்த குணாதிசயங்கள், இப்ப மனிதன் இருந்தா அப்படின்னா அவனுக்கு வந்து கோபம் வரும், திடீர்னு வந்து ரொமான்டிக்கா பேச தோணும். இது எல்லாமே மனிதனுக்கு இயல்பா இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ அவனுடைய குணாதிசயங்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்களை எப்படி கண்ட்ரோல் வச்சுக்கணும், கோவமே படக்கூடாது, ரொம்ப சாந்தமா இருக்கணும், அன்பா பாசமா கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பல தரப்பட்ட இதுகள்லாம் இருக்கும். அதுல இவங்க வந்து எப்படி காமத்தை கண்ட்ரோல் பண்றது, கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படின்ற விஷயத்தெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவங்க நேரா மனுவை பாக்குறதுக்காக வர்றாங்க. பட் வந்த உடனே அவங்க கேட்கல. வந்து அவருடைய ஆசிரமத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் 10 நாள் தங்குறாங்க. தங்கி இருந்து அவர் எப்ப வந்து எந்த வேலையும் இல்லாமல் அமைதியா ஃப்ரீயான டைம், அதாவது வெயிட் பண்றா கொஞ்சம் ஃப்ரீ டைம் வரட்டும்டா என்னன்னு பாப்போம்டான்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி அவர் எந்த வேலையும் இல்லாம இல்ல சாமி கூட கும்பிடாமங்க அப்படி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்போம்னு எடுக்கிறாருல, அந்த டயத்துல தான் இவங்க வந்து பேசணும்னு வெயிட் பண்ணி இருந்து அந்த டைம் வரும்போது போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நல்ல பழக்கம்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அதுக்காக வந்து வெயிட் பண்ணணும் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி தான் இது ஓகே, இது யூஸ்வலா நடக்கிற விஷயம் தான். அன்று அவர்களுக்கு மனு விரிவான விளக்கங்களை அளித்தார். அவை இன்று வரை மக்களுக்கு தர்மங்களையும் நியாய அநியாயங்களையும் செயல்முறைகளையும் ராஜ நீதிகளை மட்டுமின்றி குடும்ப நீதி
நீதிகளையும் சட்ட நுணுக்கங்களையும் வாழ வேண்டிய முறைகளையும் இன்னும் பற்பலவற்றையும் பறைச்சாற்றி கொண்டிருக்கின்றது. மனுவின் வாக்காக அன்று வெளியிடப்பட்ட ஒளி அலைகள் வானத்தோடு கலந்து விட்டாலும் அந்த ஒளியோடு வெளிப்பட்ட ஞான ஒளி இன்று வரை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அழியாத அந்த ஒளி இப்போது உங்கள் கரத்தில் உள்ள இந்த நூலின் மூலமாக உங்கள் அறிவையும் பிரகாசிக்க செய்யும். இப்படி என்றென்றும் எவருக்கும் ஞான ஒளி கிட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அன்று அந்த மகரிஷிகள் மனுவை கேள்விகளால் துளைத்து நல்ல பதில்களை பெற்று நமக்கு அளித்தனர். இனி அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் அவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்கப் போகிறார்கள். அவற்றையும் பார்ப்போம். இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து அந்த மகரிஷி அதாவது மனுட்ட போய் நாங்க கேட்டோம். அவர் ஒரு கடவுள் மாதிரி இவங்க பாக்குறாங்க. பட் சித்தர் அவர்கிட்ட போய் எங்களுடைய கேள்விகளை கேட்டோம். அவர் பதில் சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நாங்க புக்கா எழுதி வச்சிருக்கோம். இது வந்து அடுத்த தலைமுறைக்கு பயன்படணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அடுத்த தலைமுறை அதுக்கடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்லாம் இப்ப அது மாதிரி வாழ்றாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இல்ல இப்ப முதல்ல நம்மளால அது மாதிரி வாழ முடியுமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதுல வந்து அந்த சமஸ்கிருதத்துல போட்டிருக்காங்க, அதனால தமிழ்ல போட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அடுத்தடுத்து நான் படிக்கிறேன். பட் இது என்னன்னா புரியாது. பட் அதுக்கான விளக்கங்களை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நேச்சுரலாவே அவங்க இப்படிதான் பேசிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி வந்து விளக்கங்களை தெளிவா சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி தான் இதுலயும் போட்டிருக்குது. நம்ம வந்து டைரக்டாவே இந்த இதில் போயிடலாம். பகவானே, 4 வர்ணத்தவரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பற்றி இவர்களுக்குள் கலப்பு சம்பந்தங்களால் ஏற்பட்ட வர்ணத்தருடைய தர்மங்களை பற்றியும் எமக்கு எடுத்துரைப்பிறாக. சோ இவங்க வந்து கேக்குறது என்னன்னா, 4 சமூகங்கள் இருக்குது. சோ அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், அது போக வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணவங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள், அவங்க எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதை எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. எப்ப நான் வந்து ஜாதின்னு சொல்லல, அவங்க சொல்றது 4 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்க. உடனே இதுக்கு சொம்பு தூக்கிட்டு வராங்க. 4 வர்ணத்தவரும் என்றும் வரும் இடத்தில் 4 வகையானவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டாம். வர்ணம் என்று சொல்லும் நிறம் என்ற பொருளை இவ்விடத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. வெண்ணிற திணித்தின்றி தோன்றியவையான நிற வேறுபாடுகள் பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம் என்று ஏற்பட்டிருப்பதை போல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களின் வேறுபாடுகளையே வகைகளையோ இந்த வர்ணங்கள் என்று சொல் குறிக்கின்றது. இதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரியர் என்ற வகைகளே வர்ணங்கள் என்கின்றோம். 4 வர்ணத்தார்கள் என்கின்றோம். இந்த பிரிவுகள் ஏன்? மனிதர்களில் மேலென்ன கீழென்ன என்ற கேள்வி கலியுகம் தொடங்கிய 1000 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் எங்கும் ஒழித்த வண்ணம் உள்ளன. இதற்குரிய பதிலை பார்ப்போம். சரி, இப்ப வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது 4 கேட்டகரியில கடவுள் படைச்சாரு தான். ஆனா வந்து அதுல வந்துட்டு ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்காக கடவுள் படைக்கலப்பா. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. அது என்னது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றேன். ரெண்டாவது, இது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் கலியுகம் பிறந்து 1000 வருஷம் ஆயிருச்சு. இன்னமும் இந்த வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கானுங்க. நாங்க மேல நீங்க கீழே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இவரே தெளிவா சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இவங்களுடைய மைண்ட்ல எப்ப 4 கேட்டகரி தான் இருக்கீங்க, நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்கள தொழில் ரீதியா படிச்சிருக்காங்களா, என்ன ரீதியா படிச்சிருக்காங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது நல்லா தான் இருக்கும் நான் நம்புறேன். பார்க்கலாம். மேலானவன் இவன், கீழானவன் இவன் என்று கூறுவதற்காக இந்த வர்ணங்கள் ஏற்படவில்லை. ஒட்டுமொத்த சமுதாயமும் கட்டுக்கோப்பான நெறிமுறை பிறையில்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ இந்த வர்ணங்கள் பிரிக்கப்பட்டன. இதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். எல்லோரும் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் சுயமாக செய்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இருக்க ஒரு வீடு வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கான வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும். வீடு கட்ட தேவையான கட்டுமான பொருட்களை நீங்களே தயார் செய்து கொள்ள வேண்டும். சாப்பிட வேண்டும் என்றால் நீங்களே உழுது பயிர் செய்து அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாவற்றையும் பெற வேண்டும். நீங்கள் படுத்துக்கொள்ள கட்டில் வேண்டும் என்றால் நீங்களே மரத்தை வெட்டி பலகையை அறுத்து எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கட்டிலை உருவாக்க வேண்டும். ஆடை வேண்டும் என்றால் தானே பஞ்செடுத்து நூல் நூற்று நெய்து அணிய வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பாருங்கள். இவ்வளவையும் அவரவரால் செய்து கொள்ள இயலுமா? அப்படி செய்ய முனைந்தாலும் அந்தந்த பொருளை உருப்படியாக செய்ய முடியுமா? ஒருவன் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் பல கலைகள், பல தொழில்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எல்லோரும் எல்லாவற்றிலும் விற்பனர்களாக இருப்பதென்பது இயலாத காரியம். மரவேலையில் தேர்ந்தவன் கட்டில் செய்ய வேண்டும். உழவுத் தொழிலில் தேர்ந்தவன் பயிர் செய்ய வேண்டும். இப்படி எந்த வேலையில் தேர்ச்சி பெற்றார்களோ நன்கு செய்யப்பட வேண்டும். ஆக உலகில் வாழ்வுக்கு முதல் தேவை விவசாயம். முதலாக பல தொழில்கள் இவை இல்லை என்றால் மனிதர்களால் வாழவே முடியாது. இவைகளை செய்ய படைக்கப்பட்டவர்களுக்கான பெயர்கள் தான் சூத்திரர்கள். இவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் தேவைப்படுபவர்களுக்கு கிடைக்க
படைக்க வேண்டும். இது நடைபெற வேண்டும் என்றால் பல இடங்களில் பற்பலரால் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். ஓகே, இது கரெக்டான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. என்னன்றதை பார்க்கலாம் போக போக. பொருட்கள் ஓரிடத்தில் விற்கப்பட வேண்டும். விற்பதற்கு விற்பனையாளர்கள் தேவை. உற்பத்தியாளர்கள் வாழ வேண்டும் என்றால் விற்பனையாளர்கள் இருந்தால்தான் முடியும். இதற்காக படைக்கப்பட்டவர்களின் பெயர்தான் வைசிரியர்கள். ஓகே, இது நல்ல விஷயம். நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம்னா அதை வாங்குற கால் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது கரெக்டா இருக்கும். அவங்களுக்கான ஒரு இதுதான் பேர் தான் வைசியர்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டா சொல்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். உற்பத்தியாளர்களிடம் விற்பனையாளர்களும் உள்ள பொருட்கள் கலவப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தக்க பாதுகாவலர்கள் தேவை. இவர்கள் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள பெண்கள், குழந்தைகள் முதல் சன்னியாசிகள் வரை அனைவருக்கும் பயமற்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் தக்க காவலர்கள் தேவை. இதற்காக படைக்கப்பட்டவர்களின் பெயர்கள் தான் சத்திரியர்கள். சூப்பர், இது நல்ல விஷயம். அதாவது உண்மையிலேயே சத்திரியர்கள்னா யாரு? அவங்க எல்லாம் காவல், அதாவது காக்கிற வேலைக்காக படைக்கப்பட்டவங்க தான் சத்திரியர்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது கொஞ்சம் டோட்டல் டிஃபரெண்டா தான் இருக்குது. பார்க்கலாம். உலகில் நன்கு மழை பொழிந்து பஞ்சம் நேராமல் இருக்க வேண்டும். இயற்கை பேரிடர்களை, ஆழ பேரலை, பூகம்பம் போன்றவற்றாலும் பெருத்த அழிவுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இதற்கு தெய்வ அருள் வேண்டும். தெய்வத்தின் அனுகிரகம் பெற வேண்டும் எனில் மிகுந்த தூய்மையோடு நியாயமத்தோடு பூஜைகளையும் தபங்களையும் ஹோமங்களையும் யாகங்களையும் செய்ய வேண்டும். இதற்காக படைக்கப்பட்டவர்களின் பெயர்கள் தான் பிராமணர்கள். ஆக உலகில் வாழ்வின் முதல் தேவைக்காக சூத்திரர்களும், அடுத்த தேவைக்காக வைசிரியர்களும், இவர்களின் தேவைக்காக சத்திரியர்களும், இவர்களோடு உலகில் மந்தர்கள் அனைவரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிராமணர்களும் படைக்கப்பட்டனர். இந்த 4 வகையானவர்களும் 4 வர்ணத்தார் என்று கூறப்படுகிறார்கள். இந்த அடிப்படையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 வர்ணத்தவருமே இறந்த பிறகு மேலான உலகங்களை அடைய முடியும். இதில் எந்த பாகுபாடும் கிடையாது. அவரவர் தங்களுக்குரிய தொழில்களை செய்தபடி அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மங்களை தெரிந்து கொண்டு அவற்றை கடைபிடித்து வாழ்ந்தால், அப்படி வாழ்ந்தவன் பிராமணனாயினும் சத்திரியனாயினும் வைசியனாயினும் சூத்திரனாயினும் நல்லுலகத்தை அடைவான். எவ்வாறு அனைத்து தொழில்களும் ஒருவர் செய்ய முடியாதோ அவ்வாறே அனைத்து தர்மங்களையும் ஒருவர் கடைபிடிக்க முடியாது. எனவே அவரவர் தொழிலுக்கு தக்கபடி அவரவர்களுக்கான தர்மங்களை விதிக்கப்பட்ட இவற்றில் 4 அறிந்து கொண்டவர்களால் தான் இவ்வுலகில் சந்தோஷமாக வாழ முடியும். பரலோகத்தையும் ஆனந்தமாக பெற முடியும். எனவே இக்கத்துக்கும் பரத்துக்கும் அவசியமான இந்த தர்மங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்த லோகத்தில் மகரிஷிகள் மனுவிடம் கேட்டார்கள். அந்த 4 வகையினரின் தர்மங்களை பற்றியும் இந்த 4 வகையினரும் கலப்பு திருமணங்கள் செய்து கொண்டிருந்தால் ஏற்பட்ட பல வகையினரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்கின்றார்கள். அதாவது ஒரு சிம்பிளான விஷயம் என்னங்க, கடவுள் மனிதனை படைக்கிறப்பயே சரி ஒரு மனிதனால எல்லா வேலையுமே பார்க்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆட்களை வைப்போம், அதனால கரெக்டா வேலை நடக்கும், சோ அவங்களும் டெவலப் ஆயிக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மனிதர்களை படைக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 கேட்டகரிஸ் சொன்னோம்ல, அதாவது பிராமணர், சத்திரியர், வைசிரியர், சூத்திரியர் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த 4 கேட்டகரியில படைக்கிறாங்க. அதுலயே ஒவ்வொருத்தருக்கு தொழில். இந்த சத்திரியர்கள் பாதுகாக்கிறது, சூத்திரர்கள் என்னன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் பண்றவங்க. அது போக வைசிரியர்கள்ன்றவங்க தான் வாங்குறவங்க, அங்க செஞ்ச பொருட்களை வாங்குறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றது என்னன்னா இதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் பிராமணர்களை படைச்சாங்க. அதனாலதான் பிராமணர்கள் நேரடியா கடவுள்கிட்ட பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது பிராமணர்கள் சுத்தபத்தமா இருப்பாங்களா, மத்த யாருமே சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்களா? என்ன கான்செப்ட் இங்க சொல்ல போனா நிறைய பேரு அப்படி ஒன்னும் சுத்தம் இல்லாமல எல்லாருமே நல்லா குளிச்சொலிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகி ரொம்ப சென்டர்லாம் அடிச்சு சூப்பரா தான் இருக்காங்க. சோ அப்படின்னா இவங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா சுத்தபத்தமோட சுத்தத்தோட செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பிராமணர்களை படைச்சிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த பிராமணர்களுக்கு அதுக்கான வேலை, அதாவது பிராமணர்களோட வேலையே பாத்தீங்கன்னா சாமிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லும் போது அதை சாமிட்ட சொல்றது, கன்வே பண்றதுதான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே சொல்லல. சோ இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஏற்ற இறக்கம்லாம் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஜாதிங்கிற கேட்டகரியில இல்ல, சும்மா ஜஸ்ட் 4 டைப்பா பிரிச்சிருக்கோம், எங்களால தம்பி ஒரே ஆளால வேலை பார்க்க முடியாது, அதனால 4 டைப்பா பிரிச்சு படைச்சிருக்கோம்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, எந்த ஜாதியுமே சரிதான், எந்த மதமா இருக்கட்டும் சரி, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் குறைஞ்சது இல்ல அப்படிங்கறதா உண்மை. சோ அதைத்தான் இங்கேயும் சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேன். என் அறிவுக்கு ஏற்றினது அதுதான். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னதான் நடக்குது, என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு. சரி, ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.